அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலை மிட்டாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பேனில் வெல்லம், துருவின வெல்லம் 3/4 கப்பு, 1/2 கப்பு தண்ணி, வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கரைச்ச வெல்லத்தை வடிகட்டிக்கலாம். தூசி இருந்தால் அதில் வந்துடும். வெள்ளைப்பாகில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா திக்கான பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெல்லம் பாகு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இதில் ஒரு கப்பில் தண்ணியை சேர்த்து கொஞ்சமாக வெள்ளைப்பாகு விட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டு ரெண்டாக உடச்சி பாருங்கள். நல்லா டங்குன்னு சத்தம் கேட்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 150 கிராம் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டில் நெய் தடவி விட்டு அதை கொட்டி மெல்லிதாக தடவி விட்டு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு லைட்டாக கத்தியால் கட் பண்ணி விட்டு அப்புறமா 3/4 மணி நேரம் அது எடுத்து பாருங்கள். சூப்பரான கடலை மிட்டாய் ரெடி. நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இது செய்யும் போது சீக்கிரம் செய்யுங்க, இல்லாட்டி ஒன்றா சேராமல் அப்படியே கல்லாயிடும். அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், ஹெல்த்தியான இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.